வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக இருக்குது. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய பச்சை பயிர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. சுவையான ஸ்நாக்ஸ் ஆரம்பித்து சத்தான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிர் முக்கியத்துவம் வைக்குதுங்க. இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம தொடர்ந்து பச்சை பயிர் நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ இந்த ஃபைபர் அப்படின்ற நார்ச்சத்து நமக்கு எப்படி இதயத்தை பராமரிக்குது அப்படின்னா, இந்த நார்ச்சத்து தான் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்குது. ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்குது. ஸோ இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு ரத்த நாளங்களில் படிஞ்சிருந்தது அப்படின்னா ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காம போயிடும். இதனால இதயத்தினுடைய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு மந்தமாயிடும். ஸோ அதனால நிறைய இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அந்த நார் சத்து ரத்த நாளங்களை படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ கொழுப்புகளை அகற்றினதுக்கு அப்புறம் அந்த ரத்த நாளங்கள்ல ஏதாவது இறுக்கங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை பிபி, அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிரில் பொட்டாசியம் சத்து இருக்கு. ஸோ பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உடல் எங்கும் பாய்ச்சுது. ஸோ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் பாயும் போது நமக்கு இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு அப்படின்றது சீராக தான் இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளுமே இதயத்துக்கு ஏற்படாது. ஸோ இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கின்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி பிரச்சனை இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தீங்க அப்படின்னா பச்சை பயிர் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளை எப்போதுமே நிறைவாக திருப்தியாக நம்மளை பார்த்தீங்கன்னா உணர வைக்கும். இதனாலேயே இதில் கலோரிகள் குறைவு அப்படின்றதால உடல் எடையை குறைக்கூடிய முயற்சி இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக பச்சை பயிர் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா உடல் எடை குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையாது, உடல் எடை இன்னும் அதிகரிக்கப்படும். அப்போ நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாமே குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் நமக்கு ஊட்டச்சத்தை வழங்கி பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ணலாங்க. செரிமானம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனையே ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பச்சை பயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான அமைப்பு எப்போதுமே உங்களுக்கு சீராக இயங்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இது மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தாங்க. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். அதனால பார்த்தீங்கன்னா குடலுடைய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் போது குடல் இயக்கம் சீராக இருக்கும். கழிவுகளும் குடல்களிலேயே தேங்கி விடாது, நமக்கு சிறந்த முறையில் வெளியேற்றப்படும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் பச்சை பயிர் அப்பப்போ ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு எளிமையாக செரிக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி விடுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பச்சை பயிர் மேம்படுத்துகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க பச்சை பயிர். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்குங்க. பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு
அளவு அப்படின்றது வந்து அதிகரிக்கப்படாது. நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து அந்த கிளைசெமிக் குறியீடு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதால இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக வந்து நார் சத்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் குறைந்த தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதாவது கட்டுப்படுத்திடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வச்சிரும். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சாலுமே ஒரு கைப்பிடி அளவு இப்போ இருந்தே தினந்தோறும் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு அப்படின்ற அந்த ஒரு நோயே உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் வந்து அதிகம் காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு ரத்த சிகப்பணுக்களை உருவாக்குறதுக்கு இரும்பு சத்துமே நமக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது நமக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கும் அவசியமான ஒன்றாகவும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் பெறும்போது இம்யூன் சிஸ்டம் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக மாறிடும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு இம்யூனிட்டி பூஸ்டர் நமக்கு வந்து கிடைக்கும் போது இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலமே உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. அதாவது உங்களுக்கு ரத்த வெள்ளை அணுக்கள் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இம்யூனிட்டி வந்து பூஸ்டர் ஆகிடும், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்க பெற்றும். அப்போ அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கிறதால ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்துமா, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பச்சை பயிறு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை வந்து கொடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி எந்த நோயுமே உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பச்சை பயிறு உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. இந்த புரோட்டீன் ஆனது சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை வந்து உருவாக்குறதுக்கு, அந்த செல்களில் ஏதாவது சேதமாச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய நல்ல செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து இறந்து போன டெட் செல்ஸ், அந்த இயற்கையாகவே இறந்து போன செல்களை எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதனால முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடியும் சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். இப்போ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்துறதால உங்களுக்கு ரத்த ஓட்டம் சருமத்தில் எப்போதுமே பாய்ந்து கொண்டே இருக்கும். சீரான அளவில் பாய்ந்து கொண்டே இருக்கும்போது சுருக்கம் அப்படின்றது, வறட்சி அப்படின்றது உங்களுடைய சருமத்தில் வந்து ஏற்படாது. அதனால தான் நீங்கள் சருமத்தை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளணும். கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிரில் புரோட்டீன் இருக்குங்க இல்லையா, இது சருமத்திற்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய முடியையுமே பராமரிக்கும். முடி செல்களை உருவாக்குறதுக்கும் முடி செல்களில் ஏதாவது சேதம் அடைஞ்சதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிர் வந்து பயோட்டின் இருக்குங்க இல்லையா, இது ஒரு நல்ல தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின். அதனால உங்களுக்கு அந்த தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்து வழங்கக்கூடியதாக பச்சை பயிர் இருக்கு. ஸோ பச்சை பயிர் அதுக்கு நீங்கள் தலையில் அரைத்து பூசினாலும் உங்களுக்கு ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் உணவுகள் எடுத்துக்கொண்டாலுமே உள்ளே இருந்து தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே வலுவாக ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது போன்ற எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. அப்போ உடல் நலத்தை தாண்டி உங்களுக்கு அந்த சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் தொடர்பான அந்த அழகு சாதன விஷயங்கள்லையுமே உங்களை பாதுகாப்பாக பாதுகாத்துக் கொள்வதற்கான உணவு ஏதாவது வேணும்னா நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று உடல் அமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.